வணக்கம் மக்களே, சாரிங்க, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நேற்று வீடியோ போட முடியாததுக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 90 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கான கொஸ்டினை நான் இதில் கேட்பேன், அதுக்கான ஆன்சரை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களுடைய பேரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். நான் வந்து பார்த்தேன், இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகிளை வந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொன்னதை வந்து கேட்டதுக்கப்புறம் உடனே வந்து நீ என்ன எப்படி சொல்கிற, நீ வந்து இங்கே நடக்கும்போது வந்து தூங்கிட்டு இருந்த, நீ வந்து உன் கண்ணை மூடிக்கிட்டு இருந்த, இந்த பேர்டை வந்து நான் தான் அட்டாக் பண்ணேன்னு உன்னால் எப்படி சொல்ல முடியும், நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் ஜாங் வந்து சொல்கிறப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யங் மாஸ்டர் நீங்கள் தான் வந்து அதை அட்டாக் பண்ணது வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ எல்லோரும் வந்து நம்மளை ஜாங்கை வந்து பார்க்குறப்போ உடனே வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி சிஸ்டர் ஜாங்கை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறப்போ ஏய் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பிரின்சஸ் வந்து கேட்பா. உடனே வந்து பிரின்சஸ் நான் வந்து இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்க இவன் வந்து நினைக்கிறான், அதை தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்ததுலேருந்து இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து நடந்துட்டுருக்கான், இந்த ப்ளூ ஈகிளை வந்து இவன் தான் அட்டாக் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம ஜாங் வந்து சொல்கிறப்போ ஓ அப்படியா, நீங்கள் யாரும் என்னை இது பண்ணல, நான் வந்து டைரெக்டாகவே ப்ளூ ஈகிள் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ இந்த ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லி பீஸ்ட்டு இவனோ என்னவோ இதை கம்யூனிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான், இதை உன்னால் கம்யூனிகேட்டே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த யூஃபிங் மாஸ்டரை வந்து சொல்லுவார், வார்த்தையெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூஃபிங் மாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் மாஸ்டர் யூஃபிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கவலைப்பட தேவையில்ல, நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். உடனே கேட்டால் ஜாங் தான் மாஸ்டர் யூஃபிங்கை வந்து சொல்கிறாரு, அவர் வார்த்தையை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ நான் வந்து இந்த பேர்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் லிங்ஷானுங்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீ அங்கேயே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அந்த இன்னொரு எல்டர் வந்து சொல்லுவார், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா அப்படியே நடந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்காருவான், எதுவும் ப்ராப்ளம் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான்னா கையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பவரை வந்து யூஸ் பண்ணுவான். அப்போ தான் வந்து அதை பார்த்துட்டு எல்லாம் இம்பாசிபிள்னு சொல்கிறப்போ குயின் நீ வந்து பார்த்தீங்கன்னா யார் உன்னை வந்து அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள வந்து நீ தூக்கி எறிஞ்சிரு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசனை நீ வந்து புகட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறப்போ குயின்சான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் கேட்பாங்க. உடனே குயின்ஃபாங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடிகுலஸாக வந்து பேசுகிறான், இது வந்து ஹெவன்லி பீஸ்ட்டு, இதை வந்து பார்த்தீங்கன்னா இவன் அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறதா நினைக்கிறானே, இது ரொம்ப ஸ்டூப்பிடான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அதை கேட்டால் அந்த பிரின்சஸ் வந்து அப்படி சிரிக்கிறப்போ கீழே விழுவா. லிங்ஷாங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வந்து தூக்கி உட்காரப்போ எல்லாரும் கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அந்த பறந்து என்ன பண்ணோன்னா சடனாக முனியை விட பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து பறந்து போகிறப்போ அந்த ஜாங் இருக்கால அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணி கீழே வந்து தள்ளிடும். இன்னொரு எல்டர் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாங் யூவை வந்து காப்பாற்றணும், சீக்கிரமாக அந்த மருந்தை வந்து அங்கே பக்கம் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூஃபிங் மாஸ்டர் கிட்ட சொல்கிறப்ப யூஃபிங் மாஸ்டர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாரு, இது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறப்போ இந்த ஹெவன்லி ப்ளூ ஈகிளை வந்து பார்த்தோன்னா இவன் ஈஸியாக வந்து இந்த குயின்சான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ குயின்சான் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருந்தை கண்ட்ரோல் பண்ணி ஜாங்கை வந்து காப்பாற்று, அவன் மட்டும் சேர்த்துட்டானா நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவங்க 2 பேர் சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த பருந்துக்கிட்ட போயிட்டு மறுபடியும் சரி அவனுக்கு லெசன் கற்றுக் கொடுத்தது போதும், அவன் வந்து சாகக்கூடாது, அவன் செத்தானா லிங்வாங் கிங்க்கும் மாஸ்டர் யூஃபிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரபிளாக இருக்கும், அவனை போய் நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ உடனே அந்த பருந்து என்னன்னா நம்ம ஹீரோ சொல்கிறத வந்து கேட்டு வந்து அந்த பறக்கும். அதை வந்து பார்த்துட்டு இந்த பருந்து என்ன இந்த கிட்டு சொல்கிறதெல்லாம் வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு யூஃபிங் மாஸ்டர் வந்து யோசிப்பார். உடனே அவன் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருப்பான். நம்ம இந்த பருந்து போயிட்டு என்ன பண்ணோன்னா அவனை வந்து அப்படியே காலால் வந்து பிடிச்சி வந்து தூக்கிட்டு போகும். அதை வந்து பார்த்துட்டு எல்லாரும் வந்து அவனை வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ குயின்சான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப ஏதோ விசித்திரமாக வந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அங்கே இருக்கவங்களாம் வந்து நம்ம குயின்சானை வந்து பார்ப்பாங்க. அந்த பிரின்சஸ் தான் வந்து லிங்ஷான் இந்த குயின்சானை எங்கேருந்து பிடிச்சேன், அவன் பார்த்தா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறானே அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் வந்து அவள் சொல்லுவாள் நான் எங்கேருந்து பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல்டிவேஷன் பண்ணுவான். அப்படியே இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேற ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். அடுத்து சாரிங்க கொஷின் கேட்க மறந்துட்டேன், எபிசோடை முடிச்சிட்டேன். லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கேஸ், தேங்க்யூ டு வாட்சிங். அடுத்த
அடுத்த எபிசோடில் வந்து கொஸ்டின் கேட்குறேன்.